ஸ்மார்ட் வாருது வீட்டுக்குள்ள வந்து என்னது ஃப்ரெண்ட்ஸ் மார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மார் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அனுமதி. அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன இந்த 20 வெஜ் அந்த 2005 வெஜ் அது இப்படின்னு ஏதாவது வெஜ் கூடணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கூடலாம் ஃபங்க்ஷன் எடுக்கலாம், மார்க்கெட் எந்த பிள்ளையும் இல்லை. ஆனா அதுல நடக்கக்கூடிய பைத்தியகார ஜாகிலிய செயல் என்ன தெரியுமா? பழைய ஞாபகப்படுத்துறது. அதுதான் அந்த ஃபங்க்ஷன் விளங்கிட்டா? பழச ஞாபகப்படுத்தி மீட்டி கண்ணீர் வடிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்கிறேன். இது கேட்டா நமக்கு சொல்லுவாங்க என்னது எல்லாம் சென்டிமெண்ட் இல்லாத குரூப், வறட்சியான குரூப். வறட்சி அல்ல, இது வந்து பச்சை ஜாகிலியத் தான். இது அங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சோம்னா அந்த ஸ்கூல்ல நினைச்சு பாக்குறது. அதுக்கு பிறகு என்ன ரைட் 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு படிச்சது அந்த காலத்துல இப்படி இருந்தோம், இந்த காலத்துல இந்த புள்ளையை விரும்பினோம், சரியா அந்த புள்ளைய அப்படி நடத்தினோம் இப்படி நடத்தினோம், அடே நீ அப்படி செஞ்சவனா, இப்படி எல்லாம் பழைய ஜாகிலியத்தை எல்லாம் மீட்டி பார்த்து அதெல்லாம் அவங்க வந்து மீட்டி கேள்றாங்களா இருக்கிற. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போறது எப்படி தெரியுமா? ஓஹோ வசுவாஸ் காட்டி கேள்றலாம் இல்ல, ஒரு 5 வருஷம் போகட்டும் அப்புறம் விளங்க உங்களுக்கு விளங்கிட்டா. 5 வருஷம் போனா பிரச்சனை வேற சைடால வந்து முடியும். ஏன்னா அவன் அது வரைக்கும் அப்படி ஒன்று அவனுக்கு தெரிஞ்சிக்காது. இது வரைக்கும் என்ன கணவன்மாரெல்லாம் வந்து இணைஞ்ச பாட்டி தானே, கணவன்மாரெல்லாம் வந்து இணைஞ்ச பாட்டி. வெச்சு நடந்த விஷயம் வந்து அந்த வகுப்புல உள்ளவங்களுக்கு. அப்ப அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு கொண்டவங்களுக்கு நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போனவங்க இதெல்லாம் சேர்த்து பழசெல்லாம் மீட்டி கேட்கிறாங்க. இதை வந்து இப்ப எங்க முஸ்லீம்கள் இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி நடத்துறது தெரியுமா? ஆண் பெண் கலப்பில்லை, இசை இல்லை, சரியா அப்படி இதை சொன்னேன். இஸ்லாமிய காணி ஜாகிலிய வேலியனு. அந்த ஃபங்க்ஷன்ல நீ என்ன செய்யறாய் தெரியுமா? பழச ஞாபகப்படுத்துறாய். பழசுல என்னதை ஞாபகப்படுத்துறாய்? நீ எப்படி திறமையா படிச்சாய், நீ எப்படி முன்னேறினாய், நீ எப்படி ஸ்கூலுக்கு பங்களிப்பு செஞ்சாய், இந்த ஸ்கூலுடைய வரலாறு என்ன அதையா நடத்துது. அவர்ல நீ என்ன ஃபித்னா பண்ணாய், நீ என்ன ஃபித்னா பண்ணினாய், நீ உருப்பட இருந்தவனா உருப்பட்டுட்டாய், இவன் உருப்பட இருந்தவன் நாசமா போயிட்டான் விளங்கிட்டா. இவன் அவளோட லிங்க் அவன் இவளோட லிங்க் எல்லாம் மீட்டி பாட்டோட போட்டு டான்ஸ் ஆடிட்டு தனித்தனி இஸ்லாமிய அடிப்படையில் பெண்கள் பெண்கள் பக்கத்துல ஆடுறது, ஆண்கள் ஆண்கள் பக்கத்துல ஆடுறது, எல்லா ஜாகிலியத்தை செஞ்சு நீங்க ட்ரஸ்ட் வந்து என்னதான் இவன் அவங்கள ட்ரஸ்டா அவன் இவங்கள ட்ரஸ்டா. அந்த இப்படி ஒரு ட்ரஸ்ட் இல்ல, பொய் விளங்கிட்டா. அது காட்டிக்கலாமே தவிர அல்லது அந்த ட்ரஸ்ட் சொல்றவனுக்கு ஒரு லாபம் அவனுக்கு வேற ஒரு லாபம் என்ன செய்யுது இருக்கேன்னு அர்த்தம். நான் உன்னை நம்புறேன், நீ என்னை நம்பிடு, அப்பதான் நமக்கு சேஃப் அப்படி என்றதுக்கான ஒரு லாபம் ஒன்று இருக்கணும். இல்லைடா ட்ரஸ்ட் இந்த லெவலுக்கு வராது. அது எப்படி? அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்து கொண்டு இந்த மனைவியோட இன்னொருத்தர் பழகிறதுக்கும் அந்த கணவரோட இன்னொருத்தர் பழகிறதுக்கு ட்ரஸ்ட் அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, அப்படி ஒரு லைஃப் ஒன்று என்ன தேவையில்லை. இதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்று கொண்டு வந்து விட்டு கூடலாம் பிள்ளை இல்ல, கூடி பேசுங்க பழகுங்க விளங்கிட்டா. இப்ப இஃப்தார் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி ஏதாவது செஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் மார்க்கத்துல பிள்ளையெல்லாம் இல்லை. ஆனா தேவையில்லாம பழச என்ன செய்யக்கூடாது, மீட்டிங் எல்லாம் கூடாது.